மக்களே, சிந்து பைரவி எப்பறமோ பைரவி ஆறுமுகம் சொல்கிற எந்த ஒரு விஷயத்தையும் கேட்குறதில்ல. மறுபடியும் சஞ்சய் பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க ஆறுமுகத்தை. ஏன்னா இவர் மேலே கேஸ் இன்னும் இது படலை. இன்னுமே ஆறுமுகம் கஸ்டடியில் தான் இருக்கணும். அன்றைக்கி தப்பிச்சு வந்ததுனால விட்டுட்டோம். இனிமேலும் ஆறுமுகத்தை விட முடியாதுன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போக பார்க்குறாங்க. நான் எந்த ஒரு தப்பு பண்ணலன்ட்டு எவ்வளோதான் ஆறுமுகம் சொன்னாலே கேட்குறதில்ல. பைரவி அப்போவே ஆறுமுகத்துக்கு சப்போர்ட் பண்ணாமல் தான் ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. என் ஃப்ரெண்டு என்ன செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்கும், அவன் தப்பாக எதுவும் செய்ய மாட்டான் அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் உதவி பண்ணுறாங்க. ஆறுமுகம் பைரவி கொஞ்சம் கூட உனக்கு என் மேலே நம்பிக்கையே இல்லைல்ல, இந்த அளவுக்கு நீ மோசமாக ட்ரீட் பண்ணுவேன்னு நினைக்கலன்றாங்க. நீ ஒழுங்காக இருந்திருந்தா நான் ஏன் உன்னை இப்படி நினைக்க போகிறேன்றாங்க. நீ தப்பாக பண்ணதுனால தான் இப்போ தப்பாக நடக்குது எல்லாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ பைரவி கிட்ட லாஸ்ட்டாக உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன், நீ என்ன பைரவி என்னை வேண்டான்னு சொல்கிறதுன்றாங்க. இப்போ சொல்கிறேன் நான், நீ எனக்கு தேவையே இல்லைன்றாங்க. ஏன்னா இப்படி ஒருத்தி கூட நான் வாழணுன்ற அவசியமும் எனக்கு கிடையாது, நீ எனக்கு என்றைக்குமே வேண்டவே வேண்டாம் அப்படின்றாங்க. கேட்ட உடனே பைரவிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்ன நான் சொன்னது உனக்கு அதிர்ச்சியாக இருக்கா? அப்போ நீ சொல்லும்போது எனக்கு அப்படி தானே இருந்திருக்கு, உண்மையாக தான் சொல்கிறேன், எனக்கு நீ தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஆறுமுகம் பைரவி தூக்கி எறிஞ்சிடுறாங்க. அடுத்து வரக்கூடிய பிரமோல என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.